والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரியில் 2008ஆம் வருடம் முதல் மாணவர்களின் கல்வி திறனை அதிகரிப்பதற்காக வேண்டி ஒரு சுவர் சஞ்சிகையாக வெளியிடப்பட்ட திக்ரா என்ற அந்த சஞ்சிகையை இன்று முழு உருவம் பெற்ற ஒரு காலாண்டு சஞ்சிகையாக உங்களுக்கு இதை வெளியிடுவதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டாக இந்த சஞ்சிகையை பற்றிய அறிமுகத்து நாம் வருகின்றோம். இந்த சஞ்சிகை மாணவர்களுடைய ஆக்கங்களை கொண்டு 2008ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாதமும் ஒரு சுவர் சஞ்சிகையாக நாங்கள் தெரிவித்து வந்தோம். அதிலே மாணவர்கள் பல தலைப்புகளிலே அரசியல் சம்பந்தப்பட்ட, மார்க்க சம்பந்தப்பட்ட, பெண்களோடு சம்பந்தப்பட்ட, இப்படியா பல அம்சங்களை உள்ளடக்கிய பல தலைப்புகளிலே அவர்கள் எழுதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று கவிதைகள் கூட இந்த சஞ்சிகைகளிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்று 4வது பட்டமளிப்பு விழாவிலே இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரியின் கல்லூரி உருவாக்கப்பட்ட நோக்கமாகிய அல் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்காக என்ற அந்த தூதை விளங்குவோம் என்ற அந்த தூதை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஊடகமாக இந்த சஞ்சிகையை நாம் வெளியிடுகிறோம். உண்மையாக இந்த மாணவர்களின் ஆக்கத் திறன்களை விருத்தி செய்யக்கூடிய ஒரு நோக்கத்திலே இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சஞ்சிகையிலே மாணவர்களுடைய கட்டுரைகள் மாத்திரமல்ல, உஸ்தாத்மார்கள், அதே போன்று வெளி தாவாக்களிலே கலந்து கொள்ளக்கூடிய உலமாக்களுடைய சில கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. உண்மையாக இந்த எமது தூதை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஊடகமாக, மார்க்க விடயங்களை ஆராயக்கூடிய ஒரு ஊடகமாக, ஒரு சஞ்சிகையாக இதனை நாங்கள் வெளியிடுகிறோம். உண்மையாக இந்த சஞ்சிகையிலே பல தலைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சிக்கு முஸ்லிம்களின் பங்குகள் என்ற தலைப்பு, இஸ்லாத்தில் அழகிய விதத்துகள் உண்டா என்ற தலைப்பு, வாழ்க்கையின் முன்மாதிரி சஹாபாக்கள் என்ற தலைப்பு, மறைவானவை பற்றிய ஞானம் நபியலாருக்கு உண்டா என்ற தலைப்பு, இது போன்று இன்னும் பல அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. விசேஷமாக ரமதானுடைய காலம் முன்னே வருவதால் பத்வா பகுதியிலே ரமதான் சம்பந்தப்பட்ட, நோன்பு சம்பந்தப்பட்ட சில மசாலாக்களை நாங்கள் இதிலே உள்ளடக்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதிலே ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரையும், அதே போன்று சிங்களத்திலே மாணவர்களுடைய கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையாக இந்த சஞ்சிகையை வெளியிடுவதிலே என்னோடு எனக்கு உதவி ஒத்தாசியாக இருந்த இந்த சஞ்சிகை குழுவினரை நான் இந்த இடத்திலே பாராட்ட வேண்டியிருக்கின்றது. அதில் விசேஷமாக இதிலே துணை ஆசிரியராக தலைமை புரிந்த எம்மோடு உஸ்தாதாக இருக்கக்கூடிய எம்ஆர்எம் ஃபவாஸ் அப்பாசி அவர்களை நான் இந்த இடத்திலே மனமார்ந்து நன்றி கூற அவருக்கு தலைமைப்பட்டிருக்கிறேன்.
அதே போன்று இந்த சந்தியை குழுவிலே முக்கியமாக உஸ்தாத் ஃபௌதுர் ரஹ்மான் பகதி அவர்கள், அதே போன்று MW உமர் பகதி அவர்கள், மிஸ்டர் ரிஃப்தான் அல் அப்பாசி அவர்கள், அதே போன்று ஆசிரியர் AH முகமது அவர்கள், அதே போன்று MSM மஸ்ஊர் ஆசிரியர் அவர்கள் போன்றவர்கள் இந்த சந்தியை வெளிவருவதிலே பெரும் ஒத்துழைப்பை தந்திருக்கிறார்கள். அதே போன்று எமது இந்த கல்லூரியின் தலைவராக இருக்கக்கூடிய அல் உஸ்தாத் MO ஃபத்தூர் ரஹ்மான் பகதி அவர்கள், அதே போன்று கல்லூரியின் அதிபர் W தீன் ஹசன் பகதி அவர்கள் போன்றவர்கள் இதற்கு முக்கியமான அவர்களுடைய ஆலோசனைகளை தந்து உதவி இருக்கிறார்கள். எனவே இந்த சந்தியை எமது ஒரு தூதை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு காலாண்டு சந்தியா வெளிவர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இதனை வெளியிட்டிருக்கிறோம். இன்று இதிலே இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட பல அம்சங்கள் இதிலே பொதிந்திருக்கின்றன. மேலே எதிர்வரக்கூடிய காலங்களிலே அது இஸ்லாமிய சட்டங்களோடு மாத்திரம் போதுமாக்கிக் கொள்ளாமல் அறிவியல், அரசியல், அதே போன்று பொருளாதாரம், இன்னும் பெண்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கி இது ஒரு உண்மையான ஒரு மக்களுக்கு பிரயோஜனம் செய்யக்கூடிய ஒரு சந்தியாக வெளிவர வேண்டும் என்பது எமது அவாவாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. எனவே இது உங்களுடைய கையிலே இப்பொழுது இன்னும் சற்று நேரத்திலே கல்லூரியுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு முன்னால் விற்பனைக்கு இடப்படுகின்றது. இது 50 ரூபாய் என்ற அடிப்படையிலே நாங்கள் இது வெளியிட்டிருக்கிறோம். உங்களுக்கு விரும்பியவர்கள் இதற்கு கூடுதலான தொகையை கொடுத்து இதனுடைய பிரதிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த கவிதை அதாவது இந்த சந்தியிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களுக்கு பார்க்கலாம். இதனுடைய வளர்ச்சி உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய விடயங்களை பற்றி விமர்சிப்பது அல்லது அதற்கு வேற இன்னும் கருத்துக்களை கூறுவது, இன்னும் முன்னேற்றுவதற்கான பல ஆலோசனைகளை கூறுவதெல்லாம் உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த இதழை பெற்று, இந்த கல்வி இதழை பெற்று அதன் மூலமாக படிப்பு, அதாவது பிரயோஜனம் பெறுவது மட்டுமல்ல, உங்களுடைய மேலான ஆலோசனைகளை எங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ்